when life gives you tangerine. நிறைய பேர் இந்த ஸ்டோரியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமையும் இருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வெர்ஷனில் இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் கடலோரமாக இருக்கிற ஒரு முதியோர் இல்லமை நமக்கு காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு க்ரையான் வச்சு ஏதோ கோடு போட்டுகிட்டே மனசுக்குள்ளேயே பேசிகிட்ருக்காங்க. அவங்க சின்ன வயசில் 70 வருஷம் நம்ம எல்லாம் உயிரோடு இருப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம ஹீரோயின் இப்போ 70 இயர்ஸில் தான் நமக்கு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கடற்கரையில் நடந்து போயிட்டே இருக்கும்போது கடலை பார்த்து அவங்களோட சின்ன வயசை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் தான் நம்மளோட ஸ்டோரியே. சின்ன வயசில் அதே கடற்கரையில் நின்றுட்டு அம்மா அம்மானு கடலை பார்த்து கத்திட்டே இருக்காங்க. அவங்க அம்மா கடலில் இருக்கிற நண்டு, சிப்பி, நத்தை இதெல்லாம் எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ளே டைவ் பண்ணி அதை எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க கூட போன எல்லாருமே கரைக்கு திரும்பிடுறாங்க. பட் அவங்க அம்மா மட்டும் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே டைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, கோவமாகவும் இருக்குது. அவள் அப்படியே சோகமாக இருக்கும்போது பின்னாடியே நம்ம ஹீரோ நிற்கிறான். அவன் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் எப்போ பாரு ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். அது ஹீரோயின் பக்கத்தில் வந்தாவே அப்படியே ஹீரோவுக்கு முகம்லாம் செவந்துடும். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இவளை. பட் இவன் மட்டும் ஒரு மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாள். ஹீரோ என்ன பண்ணுவான்னா, இவங்க அம்மா அப்புறம் மித்த லேடிஸ் எல்லோரும் அந்த சிப்பி, கடல் நத்தை இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்கணும். அவங்க அப்பா அதை மார்க்கெட்டில் விற்று கொடுப்பாரு. ஸோ இதுக்காக அவனும் வந்திருப்பான். அவங்க அம்மா வெளியில் வந்தோடனேயும் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் ஸ்கூல்லையே கவிதை போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிகிட்ருப்பா. அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிடுவாங்க. அங்கே தான் நமக்கு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும். நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா வீட்டில் தான் இன்னும் வளர்ந்துட்டுருக்கா. பெரியப்பா, பாட்டி அவங்களோட வளர்ந்துட்டுருக்கா. அங்கே அவளுக்கு நிறையவே கொடுமையெல்லாம் நடக்குது. எனக்கு ஃபிஷ் கூட ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அம்மா நான் உங்களோடையே இருந்துக்குவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்ருப்பா. பட் அவங்க அம்மா எதையுமே கன்சிடர் பண்ணாமல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி அவளை அவங்க பாட்டி வீட்டுக்கே திரும்ப அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயினோட செகண்ட் அப்பா அவர் பரவாயில்ல, அவள் தான் ஆசைப்படுறாள்ல, இருக்கிறன்னா இங்கேயே இருந்துட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன வேலையாக செய்கிற, நான் தானே வேலை செய்கிறேன், இருக்கிறவங்களுக்கே இங்கே சாப்பாடு இல்லை, அவங்கக்கிட்ட காசு இருக்குது, அட்லீஸ்ட் அவளை படிக்கவாது வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவர்கிட்ட ஒரு மாதிரி சிடுன்னு பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஹீரோயினோட அந்த கவிதையை எடுத்து அவங்க அம்மா நைட்டு படிக்கிறாங்க. அந்த கவிதையில் என்ன இருக்குது அப்படின்னா, கேடு கெட்ட நத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையோட ஹெட்டிங் போட்டு ஹீரோயின் எழுதியிருப்பாள். அதாவது டைவ் பண்ணி உள்ளே போகிற அம்மா திரும்ப வர்றதுக்காக கரையில் வெயிட் பண்ணுற ஒரு பொண்ணோட பரிதவிப்பை தான் அந்த கவிதையாக அவள் எழுதியிருப்பாள். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ரொம்ப இது பண்ணிவிட்டு சரி நம்ம பொண்ணை நம்ம இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் இந்த மாதிரி உங்களோட பையனுக்கு பிறந்தவ தானே இவளுக்கு ஒரு ஃபிஷ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார், அதான் ஃபர்ஸ்ட் மாமியாரை திட்டிட்டு இனிமேல் அவள் இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே இவளுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடும். நீ ஜாலி, நம்ம அம்மா கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இவங்க அம்மா கூடயே வாழ ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே டேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இவளும் அவங்க அம்மாவை ஒர்க்கை விட சொல்லி ரொம்பவே கேட்டுகிட்டே இருப்பாள். பட் அவங்க அம்மா அந்த ஒர்க்கை விடுறதாவே இல்லை. இதனால அவள் ரொம்பவே வருத்தப்படுறா. அவங்க அம்மா அந்த டைவ் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அவள் நெருப்பில் போட்டுடுறா. என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அது எல்லாமே அவளும் பண்ணுவாள். பட் ஸ்டில் அவங்க அம்மா வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷனும் இல்லை. அதனால அவங்க எதையும் கன்சிடர் பண்ணாமல் ஒரு மாதிரி வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. ஒன் டே நைட்டு கடல் நத்தையெல்லாம் எடுத்துகிட்டு இவளை மட்டும் எழுப்பி சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா காசு கிடச்சிருக்கோம்ல, எதுக்காக எனக்கு இப்போ சமைச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்பா. இல்லை நாளைக்கு உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னோன்னே இவள் பயங்கரமாக பயந்துருவா. ஏம்மா இப்படி என்னை பயமுறுத்துறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் பெருசாகி உங்களுக்காக இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு நிறைய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா சொன்ன மாதிரி காலையில் அவங்க அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க, இறந்துருப்பாங்க. இவளாக பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பான் அந்த வீட்டில் உட்காந்துட்டு.
நம்ம ஹீரோவும் வந்து அவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அவனும் குட்டி பையன் தானே. வந்து ஒன்றும் ஆகாது விடு அப்படின்ற மாதிரி அவளை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணி அவனும் அழுதுட்டு தான் இருப்பான். அந்த டேலேருந்து இவளுக்கு ஹீரோயினுக்கு ஃபுட்டு டெய்லியும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கொடுத்துட்டே தான் இருப்பான். இங்கேருந்தே ஸ்கூல் போயிட்டுருப்பா. பட் ஆனால் இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி செகண்ட் ஹஸ்பண்ட் மூலிமா 2 குழந்தைங்க இருக்கும்ல, அதுங்களெல்லாம் பார்த்துட்டு இவளால் போக முடியாது. அதனால பாட்டி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணால், இந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இல்லை இல்லை நீயும் போயிட்டா வந்து நான் என்ன பண்ணுறது, நீ வந்து குழந்தைங்கள பார்த்துக்கோ, குழந்தைங்கள பார்த்துட்டு நான் விவசாயம் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்குது, எனக்கு நீ இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு, நான் வந்து ஃப்யூச்சரில் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன், காலேஜ் எல்லாம் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவார். சரி இவளும் அதெல்லாம் நம்பிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவா. அந்த ஸ்டெப் ஃபாதர் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எப்போவுமே ஹீரோயின் கூடயே தான் இருக்கான். எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குறான். அவங்க விவசாயத்துக்காகட்டும், அதே மாதிரி அவங்க கேபேஜ் போட்டிருப்பாங்க, அதை சேல் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் சேல் பண்ணுறது எல்லா வேலையும் நம்ம ஹீரோ தான் பண்ணுவான். ஹீரோயின் அங்கே உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டே இருப்பா, வீட்டுக்கு வந்தால் இந்த குழந்தைங்கள பார்த்துக்குவா, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பா. இப்படியே டேஸ் கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயின் 2 பேருமே வந்து டீனேஜ் வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனையும் அதே மாதிரி ஹீரோயினுக்காக உட்காந்து ஹீரோ இந்த மார்க்கெட்டில் இதெல்லாம் சேல் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ ஹீரோவோட பாட்டி வந்துட்டு பயங்கரமாக அந்த கடையை அடித்து உடச்சி டேமேஜ் பண்ணிவிட்டு, எதுக்காக இப்படி என் பேரன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுவாங்க. ஹீரோயின் உடனே பயந்துட்டு ஓடிட்டு நான் ஒன்றும் உங்கள் பேரன் பின்னாடி சுற்றலை, அவன் தான் எப்போ பாரு என் பின்னாடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் பேசிட்டும் போயிடுவாள். போனதுக்கப்புறம் அந்த ஹீரோ எப்படியாவது அவங்க பாட்டியை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு, நம்ம ஹீரோயின் வந்து ஓடின இதில் வந்து ஸ்லிப்பரெல்லாம் விட்டுட்டு ஓடிருப்பாள். அந்த ஸ்லிப்பரை கொண்டு போய் காலில் போட்டு விட்டுட்டு, அந்தளவுக்கு ஆக்சுவலி ஸ்லிப்பரை கொண்டு போய் கூட கொடுக்காம காலில் போட்டு விடுவான். அந்தளவுக்கு வந்து இவளை கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன திட்டுறாங்க, எதுக்காக இப்போ என் பின்னாடி சுற்றுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருப்பாள். இப்படியெல்லாம் நீ பண்ணுறனால, இப்படி என் பின்னாடி சுற்றுறனாலலாம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வந்து சிட்டியில் இருக்கிற ஒரு பையன்தான் வேணும், நல்லா கவிதை சொல்கிற பையன்தான் வேணும், நீ எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயின் ஓவராக வெறுப்பேற்றிட்டே வருவாள். இந்த சைடு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக வந்துகிட்டே இருப்பான். வந்துகிட்டே இருக்கும்போது நீ 10 வருஷமாக, அதாவது 10 இயர்ஸ், அவங்க அம்மா இறந்து 10 இயர்ஸ் ஆகுது, 10 இயர்ஸாக நீ எனக்காக பரிதாபப்பட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஹீரோ வந்து உடனே 10 வருஷமாக பரிதாபம்லாம் பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணோன்னையும் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அமைதியாகி நின்றுட்டு, இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு நீ வந்து இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப 2 பேரும் அதே அந்த சோளக்காட்டுலேயே, சோளக்காடு இல்லை ஆக்சுவலி அது வந்து கடுகுன்னு நினைக்கிறேன், ஒரு எல்லோ கலர் ஃபீல்டு பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபீல்ட்லேயே 2 பேரும் பேசிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. இவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வந்தோடனே அந்த குட்டி பாப்பா 2 பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்துட்டு அப்படியே உள்ளே எங்கடா அப்பா காணோன்ட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா இன்னொரு பொண்ணோட அஃபேரில் இருப்பார். அது அவளுக்கு தெரிஞ்சோடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவங்க பாட்டி, அதாவது ஹீரோயினோட ரியல் அப்பா இருக்கார்ல, அப்பாவோட அந்த வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி அந்த ஆள் சரியில்லை, அஃபேர் வச்சுருக்கான், என்னால் அங்கே இருக்க முடியாது, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னோடனையும் அவங்க பெரியப்பா அதெல்லாம் முடியாதுமா, இருக்கிறவங்களுக்கே இங்கே வந்து நான் எல்லாத்தையும் அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறேன், நீயும் வந்துட்ட அப்படின்னா என்னால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அனுப்பிடுறாங்க. இங்கே வந்தால் இவளோட ஸ்டெப் மதர், அதாவது அவங்க ஸ்டெப் ஃபாதரோட ஒய்ஃபு, அவள் இருந்துட்டு நீ இங்கெல்லாம் இருக்க முடியாது, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க, இன்க்ளூடிங் அவங்க அம்மா ஃபோட்டோ கூட. அவளுக்கு அதை பார்த்தோன்னே புரிஞ்சிடும், சரி நம்மளால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் ஃபாதர்கிட்ட, எனக்கு நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நான் இப்போ தம்பி தங்கச்சியெல்லாம் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்கல்ல, இதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு நீங்கள் பணம் கொடுத்துருங்க, நான் வந்து சிட்டியில் போய் காலேஜ் ஜாயின் பண்ணி நான் அங்கே படிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பா. பணமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவனே ஆல்ரெடி கடனில் இருக்கான்,
என் வயித்துல வேற ஒரு குழந்தை இருக்கு. இது இல்லாம இந்த 2 குழந்தையும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப் மதர் வந்து பேசி அனுப்பி விட்டுருவா. அனுப்பினோனையும் ஹீரோயின் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ பார்க்கலான்னு வருவா. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு போகிறதுக்கே எங்கேயும் இடம் இல்லை, உன் வீட்டில் இடம் இருக்கா, ப்ளீஸ் என்னை தங்க வச்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருப்பா. இந்த சைடு நம்ம ஹீரோ இல்லை, என்னென்னமோ கவிதை, அவனுக்கு கவிதைன்னா ஒன்று வரவே வராது. ஆனால் இவ கவிதை சொல்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னனால அவன் ஏதோ கவிதை மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான். இந்த டைமில் நீ வந்து என்னை காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா, எனக்கு இப்போ போகிறதுக்கு வழி இல்லை, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பா. ஹீரோ வீட்டில் ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்காது. அதனால 2 பேரும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சீன்லேயே இவங்க வீட்டிலேருந்து ஹீரோ வீட்டிலேருந்து நகை பணம் எல்லாம் எடுத்துகிட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கள்ல, அவங்க வச்சுருந்த நகை பணம் இதெல்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் சிட்டிக்கு ஓடிடுவாங்க. சிட்டியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் ஓனர் அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் சின்ன பசங்களாக இருக்காங்கல்ல, அவங்கள எப்படியாவது ஏமாற்றிடலான்னு சொல்லிட்டு ரூம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட திங்ஸு எல்லாத்தையும் வந்து திருடிடுவா. ஸோ அவகிட்டேருந்து எப்படியாவது திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் போராடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போலீஸும் வந்துடுவாங்க. கரெக்டாக இந்த சைடு ஹீரோவோட அம்மாவும் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வந்துட்டு உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தணும்னு நினச்சேன், சரி உன் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய நகை பணம் எல்லாம் கொடு அப்படின்ட்டு அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரி வாங்க 2 பேரும் கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஸ்டில் தேர் மைனர்ஸ், அவங்களுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை. 2 பேரும் ஊருக்கு வந்தால் இந்த சைடு வந்து ஊரில் எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஊரை விட்டு இந்த வயசுலேயே ஓடி போயிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டிசிப்ளினான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூலுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினை ரொம்ப அசிங்கமாக ஹீரோயினோட பெரியப்பா பாட்டி எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டி ஆக்சுவலி திட்டல. பாட்டி வந்து பெரியப்பா திட்டுறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்க பெரியப்பா வந்து குடும்பமானம் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு ஓவராக திட்டிகிட்டு இருப்பார். இதே தான் ஹீரோ வீட்லேயும் அந்த சைடு, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற, உன்னெல்லாம் நாங்கள் எப்படி வளர்த்தணும்னு நினச்சிட்டு இருந்தோம், நீ ஒரு நல்ல ரன்னர் ஆகணும் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உன்னால் அந்த பொண்ணு ஃப்யூச்சரும் போயிடுச்சு, அவள் வந்து ஸ்கூலுக்கு இனிமேல் போக முடியாது அப்படின்னு. என்ன ஏசுனை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான். ஓடி ஏசுன்னு பார்க்கலான்ட்டு போனால் அங்கே பெரியப்பா இருக்கார். இந்த மாதிரி என்ன உன்னை ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டால், ஆமாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் ஸ்கூலில் என்ன கொஞ்சுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பெரியப்பா பேசுவார். நீ தானே இவளை கூட்டிகிட்டு போன, நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோன்னையும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதுக்கு தானே இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த சைடு ஹீரோட வீட்டில் அவங்க பாட்டி அவங்க அம்மா யாருக்குமே அது பிடிக்காது. அவங்க வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவோட அம்மா ஹீரோயினை பார்க்குறதுக்காக வருவாங்க. வந்துட்டு இங்கே பாருமா, அவன் வந்து நல்ல ஒரு அத்லெட், அவன் வந்து நல்ல ஒரு ரன்னிங் பண்ணுற ஒரு பையன், ஸோ உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தால் அவனோட ஃப்யூச்சரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி ஹீரோ கிட்டேருந்து பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே ஹீரோயினும் சரி நம்மளால் அவன் லைஃப் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகியே இருப்பாள். இந்த டைமில் ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், ஹீரோ கிட்ட அவள் பேச மாட்டா. அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆகும். ஹீரோயினோட வீட்லேயும் என்ன பண்ணிடுவாங்க, 2ஆம் தரமாக ஒரு வயசானவனுக்கு வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இந்த சைடு ஹீரோக்கும் ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கும்போது ஹீரோ வந்து கேட்பான், ரொம்ப கெஞ்சி கேட்டப்போ ஹீரோயினும் என்னன்றுவா, உங்ககிட்டலாம் பணம் இல்லை, அவன் என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான், உன்னை நம்பி எதை நம்பி நான் வர்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிடுவா. சரி ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் வேறு ஊருக்கு போயிடுவான். எதுக்கு அப்படின்னா ஒரு அத்லெட் காம்படிஷனுக்காக கிளம்பி போட்டில் போயிட்டுருப்பான். இந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளை, அந்த வயசான தாத்தா மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்ப அசிங்கமாக அன்றைக்கி நீங்கள் ஓடி போனீங்கல்ல, அந்த அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப வல்கராக கேள்வி கேட்டுட்ருப்பான். அது கேட்டோடனே இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். ஸோ என்னானாலும் நமக்கு ஹீரோ தான், இவனை தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவன் ஊரை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறது கேள்விப்பட்டுட்டு ஓடி வருவாள். ஸோ ஓடி வந்து பார்த்தா அந்த கப்பல் வந்து ரொம்ப தூரம் போயிருக்கும். இவன் இங்கேருந்து கற்றுன்னு கத்திகிட்டே இருப்பாள். கீழேருந்து அந்த ஊர் மக்கள் அவங்க அம்மா கூட அந்த டைவுக்காக போவாங்கல்ல, அந்த லேடிஸை இவங்கெல்லாம் பார்த்துட்டு பாவம் இவ இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதை வந்து அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து போட்டில் இருந்து பார்த்துருவான். பார்த்துட்டு எப்படியாவது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். அங்கே ஆல்ரெடி ரொம்ப தூரம் போயிடுச்சு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கப்பலில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க.
அங்கேருந்து ஹீரோ வந்து கீழே டைவ் பண்ணி குதித்து டால்ஃபின் மாதிரி வந்து நீச்சல் அடித்து வந்துட்டுருப்பான். இந்த சைடு ஹீரோவோட தங்கச்சி, அம்மா பாரும்மா அண்ணா டால்ஃபின் மாதிரி வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பா. வந்து 2 பேரும் கரைக்கு வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லோரும் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுற 2 பேரை பிரித்து நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவையும் பாட்டியும் ரொம்ப மோசமாக திட்டுவாங்க. நெக்ஸ்ட் சீனே நமக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஒரு மிட் ஏஜில் இருக்கிற மாதிரி, ஹீரோயினோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் வந்து பார்க்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்கா. அவளுக்கே டீனேஜ் ஆயிடுச்சு, அதாவது ஹீரோயினோட பொண்ணுக்கு டீனேஜ் ஆன மாதிரி. அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டே டின்னர் வந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அதாவது நாத்தனார் வந்து ஹீரோயினோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, நீ எப்படி பிறந்த தெரியுமா, 8 மாதத்துலேயே பிறந்துட்ட, நீ வந்து குறை பிரசவத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ குறை பிரசவத்துலலாம் பிறக்கல. இவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிட்டாங்க ஊரை விட்டு. ஸோ கரெக்டாக அதுலேருந்து கேல்குலேட் பண்ணால் 10 மந்த்ஸு நீ பிறந்துட்ட, நீ இப்படி தான் பிறந்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். ஸோ ஹீரோ அப்போ தான் உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு தங்கச்சியை ஓகே ஓகே நீ இதெல்லாம் சொன்னது போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப வச்சுருவா. கிளம்ப வச்சுட்டு இவங்க 3 பேருக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நமக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினா அதில் வந்து ஹீரோயின்ஸ்க்கு மேரேஜ் ஆன மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். ஆமாம், ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட் அவங்க 2 பேரும் வந்து அந்த ஹீரோ டைவ் பண்ணி கடல்லேருந்து வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி அந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் அவங்க அம்மாவையும் பாட்டியும் திட்டுவாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு குழந்த பிறந்துரும். அது வந்து பெண் குழந்தை. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது எகைன் திரும்ப இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோயினோட பாட்டியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு ஹீரோவோட பாட்டியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு ஹீரோயினை பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி சாமி கும்பிடு, அப்படி சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா அவங்க 2 பேருக்குமே பேரன் வேணும், பேத்தி தானே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு குழந்தை வந்து பேரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் நீ இதெல்லாம் வந்து என் பேரங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, நான்லாம் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே அவரை வந்து ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்ருக்காரு, நான் வேறு இதை சொல்லணுமா, ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நாள் தெரியும் இது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் ஹீரோ வந்து கரெக்டாக கேட்பான், ஏதாவது ஒன்று கஷ்டப்படுத்துகிறாங்களா, ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னோடனையும் ஹீரோயின் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கும். ஸோ இந்த சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோவோட பாட்டி வந்து இந்த பாடம் போட்டுவாங்கள்ல, அந்த இலையெல்லாம் வச்சு நம்ம மேலே அடித்து இந்த பாடம் போடுவாங்கள்ல, அது வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு ஹீரோயினை வச்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அவளுக்கு வந்து பையன் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்டே இருப்போம். ஹீரோவை வந்து அதாவது ஹீரோயினோட பொண்ணும் ஒரு சைடு உட்காந்து சாப்பிடணும். ஸோ ஹீரோ வந்து வேறு இன்னொரு சைடு, அதாவது இவங்க ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுட்டு கூட கிடைக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அவனும் என்ன பண்ணுவான், இதுதான் என் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இவங்க அம்மா பாட்டி சொல்கிறது கேட்காம நம்ம ஹீரோயினுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி அவளுக்கு வந்து ஆதரவாகவே இருப்பான். எகைன் அவளை வந்து ரொம்ப மோசமாக நடத்த ஆரம்பிச்சோன்னையும், இனிமேல் வந்து ஏசோன் உங்களோட இருக்க மாட்டா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக வந்துடுவாங்க. தனியாக வந்து ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் தான் போவான் ஹீரோ. ஸோ அதில் ஒர்க்கில் நிறைய கஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி அவங்க வந்து எப்படி முன்னேறி வர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவங்க 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஒன்றாவே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்படியே டேஸ் போயிட்டுருக்கும்போது அப்படியே காட்டுறாங்க அவங்களுக்கு 3 குழந்தை, எகைன் 2 பசங்க. ஸோ செகண்டும் பையன், தேர்டும் பையன் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயினோட பாட்டி வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு போட் வாங்கி நீங்களாக சொந்தமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா ஒரு போட் வாங்கி அவங்க வந்து கொஞ்சம் அவங்க லைஃப் வந்து நல்லா க்ரோத்தில் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஹீரோ வந்து ஒரு வீடு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவான். எந்த வீடு அப்படின்னு பார்த்தா அது அவங்க அம்மா வாழ்ந்த வீடு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடும். அதை வந்து எப்போவுமே அவங்க அம்மா கூடயே இருக்கிறதா அவள் வந்து ஃபீல் பண்ணுவாள். அந்த வீடு வாங்கி ஸோ அவங்க 3 பேரும் அதாவது அவங்க ஃபேமிலியாக 4 பேரும் வந்து அங்கே குடியேறிடுவாங்க. ஸோ இதே மாதிரி சந்தோஷமாக போயிட்டுருக்கும்.
போயிட்டு இருக்கும்போது ஒன் டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோயினோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து எங்கேயோ அடிபட்டு கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டோனே, இவ பதட்டத்தில ஓடுவா. இவங்க 2 பேரையும், அதான் 2 பசங்களையும் வந்து வீட்லயே இருக்க சொல்லிட்டு போவா. திரும்பி வந்து பார்த்தா பசங்கள இருக்க மாட்டாங்க. ஒரு பையன மட்டும் அந்த ஊர்ல இருக்கிற லேடீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. இன்னொரு பையன் எங்க அப்படின்னு பார்த்தா, அவன் கடல்ல விழுந்து இறந்துருவான். ஸோ அந்த அந்த ஒரு இது வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ ஒரு பெரிய ஒரு இழப்பு. அத 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அம் இன்னும் 2 குழந்தைங்களையும் சரியா பார்த்துக்க மாட்டாங்க. அவ ஒரு ரூம்ல, இவன் ஒரு ரூம்ல ரொம்ப வருத்தப்பட்டுட்டே எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இப்படியே போம்போது ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இவங்க தேறி வரணும். இன்னும் 2 குழந்தைங்கள இவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறையா ஹெல்ப் பண்ணி, ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து வெளியில வருவாங்க. ஸோ வெளியில வந்து அவங்களோட குழந்தைங்கள வந்து நல்லபடியா படிக்க வைப்பாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு பொண்ணு, அவள வந்து எப்படியாவது டிகிரி வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசை. ஏன்னா ஹீரோயினே வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு தானே. ஸோ நம்மளாலேயே படிக்க முடியல, நம்ம பொண்ணாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள வந்து டிகிரி வாங்க வைக்கிறதுக்காக ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ண வைப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்னா, பொண்ணோட சைட்ல இருந்து நெறைய ஸ்டோரீஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா, டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.